ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு vlog தான் வந்து பார்க்குறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு grill hut அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஷாப்புக்கு தான் வந்து சும்மா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த கடை ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பெங்களூரில் இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா, சிவி ராமன் நகர் அந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா grill hutன்றது வந்து 2 இடத்துல இருக்குது. ஸோ மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஸ்விக்கியில் கூட வந்து ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆர்டர் பண்ணுறதுக்கு. டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டு. அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கூட தெரில, சூப்பராக இருந்தது. ஆனால் காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 அந்த ரேஞ்ச் தான். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜூடியோ, வீட்டு பக்கத்துலேயே வந்து ஜூடியோ இருந்தது. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஜூடியோ போனது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. லிப் கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 149 ருபீஸ் தான். ஸோ இது என்னென்ன ஷேட் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்லேயே. ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து லிப்ஸ்டிக்ஸ் தான். இது வந்து சாட்டின் டீஸ் அப்படின்ற ஒரு ஷேடில் இருந்தது. 149 ருபீஸ் தான். கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு அங்கே எல்லா கலர்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நான் என்ன ஒரு சஜஷன் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் லிப்பில் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படியே டேரெக்டாக லிப்பில் போடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, கையில் வேணும்னா போட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஷேட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து 149 ருபீஸ் தான். இந்த மேக்கப் பவுச் வந்து பார்த்துருந்தேன். இது வந்து 299 ருபீஸ். பட் எனக்கு இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்கள் மற்ற பிராண்ட்லாம் போனீங்கன்னா இது வந்து அதிகம், அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மின்ற மாதிரி நீங்கள் சொல்வீங்க. பட் 299 ருபீஸ்க்கு வந்து மேக்கப் பவுச்சுன்றது அதிகம் தான். ஏன்னா டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் அந்த ரேஞ்சிலே வந்து மேக்கப் பவுச்லாம் ரொம்ப அழகழகாக அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூடியோ அந்த ஃபுல் செட் இருந்தது. ஒரு லிப் பாமு, ஒரு லிப் ஸ்க்ரப்பு, அப்புறம் வந்து ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து 149 ருபீஸ் தான். ஃபுல்லாக அந்த செட்டாக இருந்தது. பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து தனிஷ்கா இந்த லிப் பாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு காட்டிகிட்டு இருந்தா. அதில் ஹார்ட்டாக இருந்ததில்ல, அது அவளுக்கு அட்ராக்ட் ஆகிடுச்சு போல். ஸோ இந்த லிப் பாம் வந்து பார்த்திங்கன்னா 149 கூட இல்லை, 50 ருபீஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து நிறைய இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து இதில் ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸ் அதை மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம், ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறது வாங்காமல். இந்த செப்பல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. 499 ருபீஸ் தான். உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து அந்தளவுக்கு வந்து அழகாக தெரியல. நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு, ஸ்டோன் வச்சு எல்லாமே ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. நெயில் பாலிஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா நெயில் பாலிஷஸும் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். நமக்கு வந்து அந்த ஒரு கில்ட்டு ஃபீலிங்கே வேணாம். நம்ம வந்து ஐயோ போட்டு பார்க்குறோமே அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து டெஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரு சிலது வந்து காஞ்சி போயிருக்கு, ட்ரை ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம வேணால் போட்டு பார்க்காம மற்றதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து 79 ருபீஸ் தான். பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ஜூடியோவில் வந்து என்னென்னலாம் பிடிச்சிருக்கு, என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவை வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸலர் வாட்டர், அதாவது நம்மளோட மேக்கப் ரிமூவர் 99 ருபீஸ்க்கே வந்து அவைலபிளாக இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் பெரி அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஷேடில் இருந்த ஒரு நெயில் பாலிஷ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இதெல்லாம் நம்ம நிறைய கடைகளில் நமக்கு கிடைக்காது. நம்ம சின்ன கடையில் போய் கேட்டோம்னா டாப் கோட்டும் இருந்தது, பேஸ் கோட்டும் இருந்தது. டாப் கோட்னா நம்ம நெயில் பாலிஷ் போடுறதுக்கு, பேஸ் கோட்னா நெயில் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி போடுறது. டாப் கோட்னா நெயில் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் அது மேலே போட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நெயில் ஆர்ட்லாம் பண்ணோன்னா டாப் கோட் மேலே போட்டு விட்டோம்னா அந்த நெயில் பாலிஷு அந்த நெயில் ஆர்ட்டும் போகவே போகாது. நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. நாங்கள் வந்து க்ளோசிங் டைமில் போகணும் அப்படின்றதால நான் வந்து அதெல்லாம் பார்க்கல. ஸோ இதெல்லாம் மட்டும் பார்த்து முடிச்சுட்டு, நமக்கு அந்த காஸ்மெட்டிக்ஸ் தான் பிடிக்கும் இல்லையா, அதனால அதெல்லாம் மட்டும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு நாள் எடுத்தது. சிக்கன் கிரேவி, ஈஸியாக சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படி அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் இருக்குது இல்லையா, வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் போல் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பட்டை, லவங்கம், கிராம்பெல்லாம் போடுவோம் இல்லையா, அதெல்லாமும் வந்து வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சிருங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு நல்லா அதை வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காய பேஸ்ட்டும் வந்து நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு
சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கனை வந்து நம்ம அந்த வெங்காயத்திலே வந்து நல்லா வதக்கணும். அது வந்து அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு அண்ட் வெங்காயம் இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளி போல் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதுதான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் வந்து வேகிறப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இதை அரைச்சி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அது வந்து வெந்துட்டுருக்கோம் சைமல்டேனியஸாக. ஸோ இந்த தனியாத்தூளும் போட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து நம்ம டேரெக்டாக சேர்க்க போகிறதில்ல, எல்லாமே வந்து அரைச்சி தான் சேர்த்துக்கிறோம். அப்போ வந்து நமக்கு கிரேவியும் நிறைய கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வதக்கி சேர்க்குறத விட இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். வதக்கி செய்கிறது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அரைச்சி செய்கிறது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா வரும் கொதிச்சு இந்த மாதிரி சலசலன்னு. அது வந்ததுக்கப்புறமா வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் போல் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோன்றதால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. அது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குழம்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஃபைனலாக கொதிக்க விட போகிறோம் இல்லையா, அதனால் உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு வந்து காரம் உப்புலாம் பத்தலை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம வேக விடலாம். ஸோ அப்போ வந்து எல்லா மசாலாவும் உள்ளே இறங்கிடும். இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவையே. ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நம்ம அரைச்சி செய்ய போகிறோன்றதால கட் பண்ணுறது கூட வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண வேணாம், பெருசு பெருசாக போட்டு எல்லாத்தையும் அரைச்சி டக்குன்னு செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான். கொத்தமல்லியும் பெப்பரும் வந்து லாஸ்ட்டில் போட்டு இறக்க போகிறோம். அது போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி. ஸோ இப்போ வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து போட போகிறோம். இப்போ வந்து பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் போல் நம்ம கொதிக்க விடலாம். ஏன்னா பெப்பர் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அந்த கசப்பு இறங்கிடும் அப்படின்வாங்க. ஸோ லைட்டாக வந்து அந்த ஒரு 1 ஆர் 2 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் சாப்பாடு போட்டுட்டு அந்த குழம்பு போட்டு முட்டை அன்றைக்கி வந்து எக்கு ஆம்லெட் செஞ்சுருந்தோம். ஃபுல் பாயில் செஞ்சுருந்தோம். ஆம்லெட் இல்லை, ஆம்லெட்னா வெங்காயம்லாம் போடுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து வெறும் முட்டை மட்டும் போட்டு செஞ்சு சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராவது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.